ஹாய், வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்கள் ராஜேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி இந்த படத்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதையும் பலவீனமானவங்க இந்த படத்தை பார்க்காதீங்க. ஏன்னா நான் ரொம்ப ஹைப்பு கொடுக்குறேன்னு பார்க்குறீங்களா? இல்லை, உண்மை அதுதான். ஏன்னா இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய வன்முறை காட்சி, நிறைய ரத்தம் தெறிக்கக்கூடிய காட்சிகள் இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்லிட்டேன். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு அவங்க என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தீட்டா பை அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டி ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது அவங்களோட காலேஜில் நடக்கக்கூடிய ஒரு பார்ட்டி. ஸோ அந்த பார்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக போயிட்டுருக்கு செலிப்ரேஷன்னு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட ஒரு ஃப்ரெண்டு தன்னோட லவ்வரோட இருக்கிறத இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சில ஃபன்னான விஷயங்கள் நடக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த பொண்ணு என்ன ஏதோ வாமிட் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பதறி அடிச்சுட்டு போகிறாங்க. லவ்வர் ரொம்ப பயந்துடுறான். ஐயோ என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி, இவன் போய் இருங்க நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு லவ்வர் போயிடுறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. நான் சும்மா என் லவ்வரை ஒரு ப்ராங்க் மாதிரி பண்ணுறேன், அதனால் நீங்கள் என்னோட சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்னு மட்டும் சொல்கிறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயோ தண்ணி கொண்டு வந்தோன்னா, ஏப்பா ரொம்ப முடியல, நீ இமீடியட்டாக காரை போய் எடு, டாக்டர்கிட்ட கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காரை எடுத்துகிட்டு இந்த பொண்ணையும் படுக்க வச்சுட்டு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க ஒரு 4-5 பேர். அவன் ரொம்ப அப்படியே அழுகுறான், துடிக்கிறான். ஐயோ எப்படியாவது காப்பாத்திருங்க லவ்வரை, எனக்கு என்ன பண்றதே தெரியல, நான் தான் இதுக்கு காரணம், நான் தான் இதுக்கு காரணங்கிறான். நீ சும்மா அது டென்ஷன் ஆகாம இரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கார்ல ஏத்தி கொண்டு போறாங்க. போற வழியில என்ன ஆயிருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொண்ணு இறந்துருச்சுங்கிற மாதிரி அவங்கிட்ட சொல்றாங்க. அவன் அப்படியே பயங்கரமா ஷாக் ஆகி என்ன பண்றதுனே தெரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஃப்ரெண்டு சொல்றா, சரி இப்போதைக்கு நம்ம என்ன அப்படின்னு கேட்டால் சிட்டியை விட்டு அவுட்ரு போயிடுவோம், அப்புறம் நம்ம யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியை விட்டு அவுட்ரு போய் யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த பொண்ணை என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழே இறக்கி வச்சிடுறாங்க. ஆனா அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கு. அது இவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், அவனுக்கு தெரியாது லவ்வருக்கு. அவன் அப்படியே டென்ஷன்ல உட்காந்து போய் உறைஞ்சிருக்கான். இவங்க எல்லாம் அப்படியே ஃபன் பண்ணிக்கிட்டு அப்படியே அங்கிட்டு அப்படியே கலங்கி நிக்கிற மாதிரி நிக்கிறானுங்க. என்ன ஆயிருச்சு அப்படின்னா, திடீர்னு இவன் இந்த லூசு பையன் லவ்வர் என்ன நினைச்சான்னு தெரியல. நம்ம அந்த பஞ்சர் பாக்கு வீல் கலட்டுவோம் பாருங்க, அவ்வளோ பெரிய டூல்ஸ் எடுத்து பொழக்குன்னு அந்த பொண்ணை குத்திடுறேன் நடுவுல. குத்துனதுக்கு அப்புறம் அவளுக்கு பாத்தீங்க அப்படின்னா உயிர் இருக்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியுது. அவன் உண்மையிலே செத்து போயிடுறான். செத்து போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு என்ன பண்றது ஏது போகுதுன்னு தெரியல. ஒரு வழியா அவங்க எல்லாம் பேசி அந்த பொண்ணை ஒரு கிணத்துக்குள்ள போட்டு அந்த டூல்ஸையும் தூக்கி உள்ள போட்டுறாங்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, வந்திருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்ல அந்த செத்து பொண்ணோட தங்கச்சியும் ஒருத்தி இருக்கா. இந்த கொன்னா பாத்தீங்களா அவனோட அக்காவும் ஒருத்தி இருக்கா. அதனால இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவங்களுக்குள்ளே இந்த மர்டரை முடிச்சு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் 8 மாசத்துக்கு அப்புறம் கதை நகருது. இதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, இவங்களோட வாழ்க்கை எந்த அளவுக்கு திருப்பி போட்டுச்சு அப்படிங்கிறதுக்கு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா சொராரிட்டி ரோ. செம்மையான ஒரு படங்க இந்த படம். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் ஹென்லர். ரொம்ப ஒரு அருமையான ஒரு விறுவிறுப்பான ஒரு திரைக்கதையை நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் என்ன அப்படின்னு பரபரப்பின் உச்சியிலே வச்சிருக்காரு. அதுதான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம். நம்ம யாரை வில்லனா நினைக்கிறோமோ ஆனா அது அவன் இல்லை. அதான் அந்த படத்துக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய பலம்னே சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் பாத்தீங்க அப்படின்னா கொடூரமான முறையில கொலை பண்ற சீனை வேற லெவல்ல இருக்கும் சம்பவம். அப்படி ஒரு தரமான சம்பவம் இந்த படத்துல இருக்கு. உங்களுக்கு ஒவ்வொரு ஃப்ரேமுமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அள்ளு விட்டுரும், அந்த அளவுக்கு இருக்கும் படம். கிளைமேக்ஸ்னா வேற லெவல்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதை நீங்க கொஞ்சம் கூட ஜட்ஜே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் இந்த இருக்கு. ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒன்லி ஃபார் மெச்சூர் ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான், நாட் ஃபார் சில்ட்ரன்ஸ். ஸோ அதனால இந்த படம் அடல்ட்ஸ் படம் ஒன்றுங்கிறனால இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஸோ இப்படி ஒரு படம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க. தரமான ஒரு படம், பாருங்க. மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.